ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வந்து பட்டுப்பாவோடைய டாப்ஸ் மட்டும், அது பேட்டர்ன் மட்டும் போட்டிருக்காது. அது எப்படின்னா ஈஸியான மெத்தடில் கொஞ்சம் ஈஸியாக பைப்பிங்கில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் போட்டிருக்காது. ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எப்படின்னு புரியும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வந்து பட்டுப்பாவோட வந்து டாப்ஸு. இது டாப்ஸுனால் வெறும் பேட்டர்ன் மட்டும். இது எந்த மாதிரி வருதுன்னா, ஒரு 16-17 வயசு பிள்ளைய போகிற மாதிரி, பெரிய பிள்ளைகளுக்கு போகிற மாதிரி. இது கொஞ்சம் லென்த்தாகவே இருக்கும். அதில் இப்போ வந்து கழுத்து வயரை வந்து ஒரு 5 இன்ச்சு வச்சுருக்கேன். இந்த லென்த்தோட வந்து 5 இன்ச்சு, அகலம் ஒரு 2 இன்ச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து இது பேட்டர்ன் மட்டும் போடுற மாதிரி இப்போ போட்டு காமிக்க போகிறதில்ல. டாப்ஸ் வந்து லைனிங் வச்சு அப்படியே வச்சு நம்ம மேலே வச்சு அப்படியே பைக்கிற மாதிரி தான். இல்லை நம்ம எப்போ போல வச்சு அடிச்ச மாதிரி மேலே சுற்றி எல்லாமே கம்ப்ளீட்டாக தயாராக போட்டுக்கலாம். இல்லை சைஸ் என்ன வரும் அதை எல்லாம் போட்டு தயாராக போட்டுக்கலாம். லைனிங் அளவுக்கு அப்படியே கூட அப்படியே லைன் சுற்றி டயலாக போட்டுக்கலாம். ஒன் சைடு முடிஞ்சு இன்னொரு சைடு, அந்த சைடு ரைட் சைடு போட்டுக்கலாம். வாதம் எல்லாமே கம்ப்ளீட் அடித்து வச்சுக்கல. இப்போ இது வந்து மேலே கொடுக்குற பீஸு. இந்த மாதிரி ஃபோமில் வந்து நம்ம அந்த ஷேப்பளவுக்கு அந்த கழுத்து சின்ன சைஸ்க்கிறனால அந்த கழுத்துக்கு அப்படியே கட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வச்சு நம்ம ஃபோமை வச்சு அப்படியே ஒரு மேலே தயாராக போட்டுக்கலாம். அப்படியே ஒட்டி கடிச்சாப்லேயே போட்டுக்கிற மாதிரி இல்லை. ஓரத்துலேயே நான் போட்டுக்கிறேன். போல இப்போ அப்படியே சுற்றி எல்லா பக்கமும் அப்படியே போட்டுக்கலாம். பாயிண்ட் எல்லாம் அப்படியே ஒட்டியே போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பேக்கில் இந்த மாதிரி வந்துடும். இல்லை இப்போ வந்து நம்ம அந்த பிசில் பூரா அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இல்லை ரவுண்டு கழுத்தாக தான் வச்சுருக்கேன். ஆனால் அந்த ரவுண்டு அப்படியே கட் பண்ணிக்கிறேன். இல்லை கட் பண்ணி தனியாக இது மாதிரி வந்துடும். இப்போ இது மாதிரி நம்ம சின்ன லைட்டாக பார்டர் மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ இதில் கிராஸில் கட் பண்ணியிருக்கேன். இந்த கிராஸில் கட் பண்ணி தான் நம்ம அப்படியே இந்த ஓரத்தில் நம்ம அப்படியே போல் இப்போ லைட்டாக காலேஜ் பைப்பிங் மாதிரி கொடுத்துக்கலாம். இல்லை இந்த ரவுண்ட் ஷேப்லேயே அப்படி கொடுக்கலாம். வளைவில் அப்படியே கொடுத்துக்கிறாங்க.
இது வந்து பிசில் மடைக்காமல் அப்படியே நம்ம உள்ளே அப்படியே தள்ளி விட்டுக்கலாம்ல, லைட்டாக வர மாதிரி. கரெக்டாக நண்டு காலம் பிடிச்ச அளவுக்கு அப்படியே அதுலேருந்து அப்படியே அடிச்சுக்கலாம்ல. அந்த வளைவில் அப்படியே கொடுத்துக்கிறாங்க. வந்து ஒன் சைடு கொடுக்குது. இப்போ ஒன் சைடில் அந்த லைட்டாக அந்த பிசில் பூரா உள்ள இருக்க பிசிலும் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சைடு கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி லைட்டாக அப்படியே லைட் அந்த முன்பக்கம் மடக்கி விட்டு பிசுறல் அப்படியே மடக்கிட்டு அப்படியே இதுலேருந்து அப்படியே கொடுத்துக்கலாம். அந்த ஓரத்துலேயும் அப்படியே கொடுத்துட்டே வந்துடலாம். வந்து 2 சென்டிமீட்டர் கொடுத்தாச்சுல. இப்போ இது வந்து மேலே வச்சு அப்படியே பதிக்கிற மாதிரி அதில் சென்டர் கணக்கு பண்ணி அப்படியே வச்சுக்கலாம். இப்போ இதில் அறந்து அப்படியே ஒரு அம்புடியை கொடுக்குறேன். இல்லை சென்டர் வந்து அப்படியே வச்சு லைட்டாக ஒரு அந்த இதுமே மேலே வச்சு ஒரு அம்புடி மாதிரி போட்டுக்கிறேன். இல்லை இந்த மாதிரி பீஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதுக்கப்புறம் அப்படியே ஓனா அப்படியே உள்ளே வச்சு அப்படியே ஓனா அப்படியே சொல்லிகிட்டே வந்துக்கலாம்ல. கொஞ்சம் கேப் விட்டு அந்த இலையை அப்படியே வச்சுக்கிட்டுக்கலாம். கொஞ்சம் மேலே தையல் பார்த்துக்கோ, கொஞ்சம் லைட்டாக நம்ம அதிலேருந்து அப்படியே கேப் விட்டுக்கலாம்ல. மேலே ஒரு காலேஜுக்கு எப்படா போதில்ல. இதுக்கப்புறம் அப்படியே உள்ளே அப்படியே ஓனா நறுக்கு அப்படியே வச்சுக்கிட்டே வந்துக்கலாம்.
அப்படியே அடுத்த சைடு அப்படியே மாற்றிக்கலாம். இந்த சைடு வச்சோம்னா அதை கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கேப் விட்டு அதை வந்து அப்படியே மாற்றிக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் கம்ப்ளீட்டாக வச்சாச்சு. நல்லா நெருக்க வச்சோம்னா இந்த மாதிரி வந்துடும். இல்லை அந்த கேப் போட்டு அப்படியே துணிக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அந்த சேப்பளவுக்கு அப்படியே அந்த சேரு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கல. இப்போ கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இதுலேருந்து நம்ம அப்படியே பைப்பிங் மாதிரி கொடுத்துக்கலாம். இது எப்பயும் போல் நம்ம கிராஸில் கட் பண்ணி ஓரம்லாம் நம்ம அடிச்சிருக்கேன். அதை அடிச்சது போது அப்படியே நம்ம எப்பயும் போல் நம்ம பைப்பிங் மாதிரி கொடுத்துக்கலாம். நடுக்காலம் வந்து தான் பிடிக்கிறதில்ல. பார்த்தா நம்ம அப்படியே சுற்றி மடக்கி அடிச்சுக்கலாம். லைட்டாக காலிஞ்சு வர மாதிரி அப்படியே மடக்கி அடிக்கலாம். இந்த ரவுண்ட்லேயே அப்படியே ஒன்றாறு மாதிரி இல்லை. இந்த மாதிரி வந்துடும். இதில் கொஞ்சம் ஈஸியான மெத்தட் தான். இப்போ வந்து அதுக்கு நம்ம சென்டராக நம்ம கணக்கு பண்ணி நம்ம டாட் போட்டுக்கலாம்ல. ஷோல்டர்ந்து அப்படியே பண்ணி அப்படியே நம்ம சுற்றி சென்டரை கூட அப்படி டாட் போட்டுக்கலாம்ல. அதே மாதிரி இன்னொரு பக்கம் வச்சுக்கலாம். அந்த லென்த் என்ன வேணுமோ அதே அதுலேருந்து அப்படியே சென்டர்லேருந்து இந்த எங்கே வச்சோமோ அதே மாதிரி இங்கே அப்படியே கனெக்ட் பண்ணி பிடிச்சிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு பேட்டர்ன் போட்டு முடிஞ்சுல. பார்த்தீங்கன்னா தூரத்து பாறை நல்லாயிருக்கும், நல்லா பக்கத்து பாறை நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பற்றி மேலான கருத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.